இந்த புது வருஷத்துல நான் முதல்ல உங்க எல்லாரையும் தான் சந்திக்கிறேன். ஸோ அதுவும் இந்த பிரம்மாண்டமான படத்துக்காக. ஸோ அதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ ஒரு பெரிய பிரம்மாண்டமான படத்துல ஒரு ஆன்சாம்பிள் காஸ்டோட இவ்வளோ இண்டஸ்ட்ரியில் இருக்க வெட்டரன்ஸோட நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ விஷ்ணு, தேங்க்யூ டு மோகன் பாபு சார், தேங்க்யூ டு த டைரக்டர் சார். இந்த டீம் வந்து என்னை ரொம்ப ஃபேமிலி மாதிரி வச்சு ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இந்த ஷூட்டிங் ப்ராசஸ் வந்து எனக்கு வாழ்க்கையிலே ரொம்ப மறக்க முடியாத ஜேர்னியாக தான் இருந்தது. நான் கற்றுக்கிறதுக்கு நிறையா இருந்தது. ஃபஸ்ட்டு நான் ஆக்டிங்கில் தான் இறங்கினேன். இந்த படத்தை எப்படி எடுக்கிறாங்க, ஒரு படத்துக்கு பின்னாடி என்னெல்லாம் போகுது, அதுவும் இவ்வளோ பெரிய எப்பிக்கில் எப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வேறு வேறு டெக்னீஷியன்ஸும் ஆர்டிஸ்ட்ஸும் ஆக்டர்ஸும் எல்லாருமே எப்படி க்ரியேட்டிவாக ஒன்று சேர்ந்து அழகாக ஒரு அவுட்புட்டை அந்த ஒரு சீனுக்காகவோ ஒரு ஒரு மூவிக்காகவோ கொண்டு வராங்கன்றதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஐ வுட் சே எனக்கு ஃபில்ம் மேக்கிங் மேலேயே ஒரு பெரிய ஒரு ஃபேசினேஷன் வந்துடுச்சு. இந்த படத்தில் எனக்கு கற்றுக்கிறதுக்கு நிறையா இருந்தது. அண்ட் உண்மையாகவே டீமில் இருக்க எல்லாருமே ரொம்ப எஃபர்ட் போட்டு அவங்க கிட்ட இருக்க எல்லாத்தையும் கொடுத்து ரொம்ப பேஷனேட்டாக இந்த படத்தை எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக பார்ப்பீங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. பிரபு வந்து என்னை பேச விடாமல் வந்து ஏதோ காமெடிலாம் பண்ணிகிட்ருக்காரு. பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் இந்த மேடையில் இருக்கின்ற இந்த படத்தின் குழுவில் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லலாம், ஆனால் அவ்வளோ நேரம் இல்லை. ஆனால் இங்கே வந்து டைரக்டர் வந்து நேற்று பெங்களூரில் நடந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், இந்த காலகட்டத்தில் இங்கே உள்ள ஜென்ரேஷன்கள் ஜென்சி கிட்ஸ் இவங்களுக்கெல்லாம் சரித்திரம் இத்தியாசங்கள் இதெல்லாம் வந்து நம்ம ரிமைண்ட் பண்ணணும், அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஸோ கண்ணப்பன் வந்து இது ஸ்டோரி நினைச்சக்கூடாது, இட்ஸ் ஹிஸ்டரி, ஒரு சரித்திரம், வாழ்ந்து மறைந்த ஒரு 63 நாயகர்கள் ஒருவர் என்பதை சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அதுதான் இந்த உள்ள ஜென்ரேஷனுக்கு இந்த படத்து மூலமாக கிடைக்கும் நான் நினைக்கிறேன். இதில் வந்து மோகன் பாபு சார் அண்ட் விஷ்ணு, ஐ ஷுட் தேங்க் தம் ஃபார் ஹேவிங் மீ திஸ் ஃபிலிம். இந்த படத்தில் வந்து மெனக்கடல் அதிகமாக இருந்திருக்கு. சித்தார்த் சொன்னதும் சரி, எவ்ரிபடி ஸ்போக்கன் எஸ்டர்டே தேர் ஆல்சோ. ஒரு கடுமையான உழைப்பு, உண்மையான உழைப்பு, நேர்மையான உழைப்பு, அந்த உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி இந்த படத்துக்கு கிடைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் சொல்லி இறைவனை வேண்டிக்கிறேன். இல்லை ஒரு சிவபக்தர் எப்படி இருந்தால் அந்த கதை உங்களுக்கு ஒன்லைன் தான் ஸ்டோரியை விஷ்ணு சேர்ந்து என்ன பண்ணாரு, கண்ணில் இருந்து தண்ணி வந்துச்சு, உன்னை கண்ணை வந்து ரிமூவ் பண்ணி அதை வச்சு எடுத்து வச்சுட்டாரு ஒரு கண்ணை, இன்னொரு கண்ணில் ரத்தம் வந்துச்சு, இன்னொரு கண்ணு கொடுத்தாரு, தான் கண்ணை பண்ணு அன்பு சகோதரி பேசும்போது சொன்னாங்க, முத கண்தானத்துக்கு வந்து வித்துட்டவரே கண்ணப்பர்னு சொன்னாங்க, உண்மைதானே? ஸோ இது வந்து ஒரு உண்மைகளை, நடந்த சரித்திரங்களை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டிய பிரம்மாண்டமான ஒரு முயற்சி. இதை பற்றி அதிகமாக வந்து விஷ்ணு வந்து ரிசர்ச் ஆன் கண்ணப்பர் அண்ட் விஷ்ணு எதை எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து பண்ண மெனக்கடை வந்து உண்மையை வியக்க வச்சதுன்னா சொல்லணும். நான் நியூசிலாண்டில் வந்து இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு போயிட்டு படப்பிடிப்பு நடத்துறதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அது பொருளாதார அடிப்படையிலும் சரி, மெனக்கடலையும் சரி, அனைவரும் அந்த குளூரில் கொண்டு போய் ஒரு 7 மணிக்கெலாம் நிறுத்தணும் அப்படின்னா வித் மேக்கப். எனக்கு இந்த படத்தில் வந்து மேக்கப் வந்து கிட்டத்தட்ட 1 to 1.5 hours ஆகுது. அப்போ 1.5 hours நான் வந்து 5 மணிக்கு அங்கே போனால் தான் லொக்கேஷனுக்கு மேக்கப் போட்டு ரெடி ஆகி 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கலாம். அந்த வந்து எல்லாருமே வந்து அந்த கரெக்ட் டைம் வந்து இந்த படத்துக்காக எல்லாருமே இந்த பக்தி இருக்கிற இல்லையோ சிவன் இது பக்தி படுகின்ற அளவில் இந்த படத்தில் நடித்து முடித்திருக்கான்னு சொன்னால் அது மிகையாகாதுன்னு சொல்லலாம். இந்த ஆரோக்கியம் வச்சிருக்காரு, ஆரோக்கியம் வச்சோன்னா பருகிறது வருது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டம் ஒரு வரும் இதில் நடிச்சவங்களாம் பார்த்தீங்கன்னா அது பிகெஸ்ட் ஸ்டாக் காசு இப்போ ரீசெண்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ஷய் குமார் சொல்ல அந்த ஆர்டிஸ்ட் பேர் சொல்லணும், நான் பார்த்தாலே தெரிஞ்சுக்கல. அக்ஷய் குமார் இருக்காரு, மோகன்லால் சார், மோகன் பாபு சார், பிரபாஸ், நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் பேரையும் சொல்லுவேன். பிரீத்தி இருக்காங்க, விஷ்ணு இருக்காங்க,
எவ்ரி லாட் ஆஃப் பீப்புள் அதர். ஏன்னா அப்புறம் யாரோ ஒரு பேரை விட்டுட்டேன்னா ஒரு பேரை விட்டுட்டாங்கன்னு சொல்லி அது மட்டும் எழுதக்கூடாது. அதனால தான் வெரி பிக் ஸ்டார் காஸ்ட். இது வெரி பிக் ஸ்டார் காஸ்டுக்காக எடுக்கப்பட்ட படம் இல்லை, அந்தந்த ஸ்டாருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க என்று சொன்னால் உண்மையாகவே இது சிறப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற நடிகர்களை தேர்ந்தெடுத்த ஜாப் தான் முகேஷ் குமார் சிங் பண்ணியிருக்காங்க. வெரி டைரக்டட், ஒரு டிசிப்ளின் டைரக்டர் நான் நிறைய பேர் பார்க்குறேன். அதில் முகேஷ் குமார் ரியலி கிரேட். ஏன்னா அவர் வந்து ஹிந்தி தான் பேசுறாரு, இங்கிலீஷ் பேசுறாரு, தெலுங்கு படத்தை டைரக்ட் பண்றாரு. அண்ட் பேன் இண்டியா லெவலில் ஹிந்தி டப்பிங்ல வந்து அதர் டப்பிங் லாங்குவேஜ் எப்படி பண்ணணுன்றது உன்னிப்பாக கவனிக்கிறாரு. அண்ட் மேக்கிங் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டங்களை கொடுத்தவர். ஒரு படத்தில் இவ்வளவு பேர் நடிக்கின்ற ஒரு படத்தை இயக்குகின்ற வாய்ப்பு அவர் கிடைச்சதுன்னு சொல்லி அவர் பெருமைப்படுறாரு. எங்களுக்கு அவர் கூட ஒர்க் பண்ணது நாங்கள் பெருமையாக நாங்கள் கருதுறோம். அந்த கேமராமேன் ஷெல்டன், எடிட்டர் ஆந்தனி வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மேடையில் பேசி கேட்குறேன். ஸோ இட்ஸ் வண்டர்ஃபுல் ஜென்டில்மேன். இந்த டீம் ரைட் ஃப்ரம் மோகன் பாபு சார் டு விஷ்ணு டு பிரீத்தி. பிரீத்தி ஹஸ் டன் a great job and she looking very beautiful on screen. பார்த்தீங்க இங்கேயும் அப்படி தான் இருக்காங்க. ஆன் ஸ்க்ரீன் வந்து she looking very good. ஆக்ஷன் சீன்ஸ் பாருங்க, அதுவும் பார்த்தீங்க டீசர்ல இருக்கனால. ஸோ ஷீஸ் டன் a wonderful job. விஷ்ணு எல்லாருக்கும் ஒரு மெனக்கடல் அதிகமாக இருந்திருக்கு. பிரபுதேவா மாஸ்டர் 3 படத்துக்கு 3 பாடல்கள் வந்து காட்சி அமைச்சிருக்கான்னு சொல்லணும். அதில் எப்படி ஆட வச்சிருக்காருன்னு அவர் தான் சொல்லுவார். வணக்கம். நான் இந்த படத்தில் 3 சாங் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். மோகன் பாபு சார் ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி பிரபு சாங் இருக்குது வரணுன்னாரு. சார் நான் வரணுமா கேட்டேன். நீ வரலன்னு நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன்னாரு. சரி நானே வந்துடுறேன் சார் பண்ணது. ஆனால் 3 சாங்கில் டான்ஸ் கிடையாது பெருசாக, ஒரு சாங்கில் மட்டும் லைட்டாக இருக்குது. மோர் ஆஃப் எமோஷன். இந்த கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியம் பிரபு, நீ இருக்கணும், இந்த கிளைமேக்ஸ் இருக்குது, அந்த கிளைமேக்ஸில் வர சாங் ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு. எனக்கும் அது ஃபஸ்ட் டைம் கிளைமேக்ஸில் சாங்கு அந்த எமோஷன் ரொம்ப இல்லை, எனக்கும் அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. சரி சரி பண்ணுவோம், ஏன்னா டான்ஸ் பண்ணிடுறது ஈஸி, இந்த மாதிரி ஒரு சீனாக அதை எமோட் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. அது நல்லபடியாக நடந்தது. அப்புறம் ஃபஸ்ட் டைம் நான் கேட்டேன் யார் டைரக்டர் விஷ்ணு அப்படின்னு. முகேஷ் சார் அப்படின்னா அவர் ஹிந்தி எப்படி நம்ம தமிழ், பட் அவருக்கு வந்து நம்ம ரிலீஜனை பற்றி, அந்த சிவனை பற்றி, அந்த கதையை பற்றி நம்ம எல்லாரோட அவர் ரொம்ப படித்து, அவர் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி டைரக்டர், எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர். எல்லாமே தெரிஞ்சிருக்கு அவருக்கு சிவனை தெரியும் நல்லா. ஸோ இஸ் த பர்ஃபெக்ட் பர்சன் ஃபார் டு டைரக்ட் த ஃபிலிம். அப்புறம் அதே மாதிரி கேமராமேன், அமெரிக்கன் கேமராமேன், ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கூட, வண்டர்ஃபுல் கை. அப்புறம் எடிட்டரு அவங்கெல்லாம் எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும், மற்ற ஆர்டிஸ்ட்லாம் நிறைய இருக்காங்க. சரத் சார் சொன்ன மாதிரி அவருக்கு டான்ஸ் பற்றி சொல்ல முடியும், ஏன்னா அவர் 3 சாங்லையுமே இல்லை அவர். அதே மாதிரி அப்புறமா விஷ்ணு என் தம்பி மாதிரி, மோகன் பாபு சார் அண்ணன், பெரிய அண்ணன், இவர் சின்ன தம்பி. அதனால ஐ லவ் ஹிம். மை பெஸ்ட் விஷஸ் டு விஷ்ணு. அப்புறம் ப்ரொடியூசரும் அவர் தான், அப்பா அஃப்கோர்ஸ். பட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து விஷ்ணு வந்து ஒரு ப்ரொடியூசர் மாதிரிலாம் இருக்க மாட்டார். ஒரு சாதாரண ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரியும், ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு அசிஸ்டன்ட் மாதிரியும் அந்த இதே கொடுக்க மாட்டார் ப்ரொடக்ஷன். ஏன்னா நம்ம டெக்னீஷியனாக நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் செய்வார். அவரு வந்து ப்ரொடியூசராக அவங்க அப்பா சைடு அப்படிலாம் இருக்க மாட்டார், நம்ம சைடு தான் இருப்பார். அண்ட் செம்ம ஹார்ட் ஒர்க்கர். ஏன்னா நியூசிலாண்டில் அவ்வளோ குளிர் இருந்தது. கிரேட் சூப்பர் விஷ்ணு. உன்னோட ஹார்ட் ஒர்க்கு நீ நினச்ச மாதிரி உனக்கு நடக்கும். அதே மாதிரி பிரீத்தி ரொம்ப அழகான ஹீரோயின் அண்ட் ஆல்சோ வெரி டேலண்டட். 2 அமைகிறது கஷ்டம். இவங்க புதுசாக இப்போ ஒன் மோர் டேலண்ட் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க. பெஸ்ட் விஷஸ் பிரீத்தி, வெரி குட். அண்ட் கேமரா இவர் கூடலாம் ஒர்க் பண்ண சித்தார்த் தான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். கிரேட் ஒர்க்கிங் வித் யூ சித்தார்த். அண்ட் எவ்ரி ஒன். தட்ஸ் இட். தேங்க்யூ.